2030 ஒரு பிட்காயின் ப்ரைஸ் $1 மில்லியன் போகும்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஸ்டில் ஏர்லி. இன்றைக்கு பிட்காயின் ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $100,000. நீங்கள் இன்றைக்கு பிட்காயின் வாங்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முதல் கொல்லுப்பிட்டியில் ஒரு வளவு வாங்கி போடுற மாதிரி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் கொல்லுப்பிட்டியில் லேண்ட்ற ஹவுஸ்ட ப்ரைஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 50 வருஷத்துக்கு முதல் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி அது உங்கள்கிட்ட இப்போ இருக்குன்னு சொன்னால் அதோட வேர்த் என்னன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், அது எத்தனை மடங்காக இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த பிட்காயினில். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன் பிட்காயின் உங்களுக்கு தேவை, கட்டாயம் எல்லாரும் ஏன் 0.0 ஒரு பிட்காயின் ஆகுது அக்யூமுலேட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ளஸ் எப்படி அந்த 0.01 பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணுறங்கிற விஷயத்தை பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் நான் ஃபுல்லாக 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிக்கேன். அதை எங்கே எடுக்கலாம்னு சொல்லியும் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2014 பிட்காயினை வாங்க சொல்லக்குள்ள ஆக்கள் சொன்ன கதை என்னன்னு சொன்னால், பிட்காயின் டூ டிஃபிகல்ட், அப்போ என்னன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது இல்லை, இது டூ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைமில் எவரேஜாக பிட்காயின் ப்ரைஸ், அதாவது ஃபுல் இயர் எவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் $527. இட் மீன்ஸ் ஸ்ரீலங்கன் மணிக்கு ஜஸ்ட் $1.5 லட்சம். கிட்டத்தட்ட $1.5 லட்சம் ஒரு பிட்காயினை நீங்கள் வாங்க ஏழுமா இருந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ப ஏழுதா? 2014 இன்றைக்கு பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $100,000 ஆல்மோஸ்ட். இட் மீன்ஸ் 3.5 கோடி கைஸ். 1.5 லட்சம் நீங்கள் அந்த டைமில் 2014 நீங்கள் பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அதோட பெருமதி ஜஸ்ட் ஒரு பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் 3.5 கோடி ரூபா. இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எங்கேயாவது இருக்குதா? ரியல் எஸ்டேட் இந்த அளவுக்கு போகுமா? அப்படி இல்லாட்டி நீங்கள் வச்சுருக்கிற கோல்டு இந்த அளவு போகுமா? கடைசி வரையும் போகாது. ஏன்னு சொன்னால் அதெல்லாம் லிமிட்டட் சப்ளை இல்லை, ஒன்லி பிட்காயின் லிமிட்டட் சப்ளை. உலகத்துக்கு 21 மில்லியன் தான் பிட்காயின் வாரத்துக்கு இருக்குது. அதை தாண்டி ஒரு பிட்காயின் கூட எக்ஸ்ட்ராவாக வர மாட்டேங்குது. இதே மாதிரி 2018 பிட்காயினை வாங்க சொல்லக்குள்ள ஆக்கள் சொன்னாங்க இட்ஸ் டூ ரிஸ்கி, எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கலாம், இது மார்க்கெட் பெருசாக வாலட்டைல் ஆகுது, இதில் எல்லாம் வரையலான்னு சொல்லி. 2018 பிட்காயின் ஆவரேஜ் ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் $7,600. ஸ்டில் இட்ஸ் ஏர்லி. அப்போ விட வாங்கலை. 2022 பிட்காயின் வாங்க சொன்னேன் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஐயோ, நாங்கள் நேரத்தோட $500 இருக்கக்குள்ள $10 $20 இருக்கலாம் வாங்கியிருக்கேன், ஆனால் இப்போ வாங்கலாம், இது கூடுதலாக விலை கூட்டிட்டு இதுக்கு மேலே வாங்கலான்னு சொன்னாங்க. இன்னும் அந்த 2025 ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? $28,000. ஸோ $28,000 அவங்க டூ எக்ஸ்பென்சிவ்னு சொன்னாங்க. இன்றைக்கு ப்ரைஸ் என்ன? $100,000. கிட்டத்தட்ட 3 மடங்கை விட கூட. இப்போ அவங்க 2022 டூ எக்ஸ்பென்சிவ்னு சொன்ன டைமில், டூ எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிற டைமில் கூட அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 3 மடங்காயிருக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஃபைனலி 2024 என்ன சொல்கிறாங்க? பிட்காயின் இப்போ வாங்கலாம், இட்ஸ் டூ லேட், நாங்கள் நேரத்தோட இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், நான் இப்போ வாங்கலாம். இப்போ நான் பிட்காயின் ரிலேட்டடாக கண்டென்ட் போடக்குள்ளே நிறைய பேர் எனக்கு பிட்காயின் எத்தனை வருஷத்தில் தெரிஞ்சு 2009 தெரியும், 2010 தெரியும், 2015 தெரியும், ஆனால் நான் வாங்கலை, நான் மிஸ் பண்ணிட்டேன், நேரத்தோட வந்திருக்கேன், அது இதுன்னு சொல்லி இப்போ விட எந்த காமெண்டில் விட நீங்கள் வருத்தப்படுறீங்க. கைஸ், நீங்கள் இன்னும் டூ லேட் இல்லை. ஓகே, பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2030 $1 மில்லியன் போகும்னு சொல்லி அநேகமானாக்கள் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ப்ளஸ் பிட்காயின் ரெயின்போ சார்ட் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெயின்போ சார்ட் ப்ளஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது 2030. இது ஒன்றும் சின்ன நாள் இல்லை. இப்போ 2024 இப்போ இன்னும் 6 வருஷத்தில் அதுக்கடையில் நமக்கு இன்னொரு ஃபுல் பிட்காயின் ஹால்விங் சைக்கிளும் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம்லையும் இதை மாதிரியான பூமர்ஸ் வந்து இதே கதையை தான் சொல்ல போகிறாங்க. ஐயோ, நான் நேரத்தை வந்திருக்கணும், ஐயோ இது ரிஸ்கி, ஐயோ இப்போ விலை கூட்டிகிட்டு இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி. இல்லை, நம்ம எடுக்க வேண்டிய படிப்பு என்னென்னு சொன்னால், பிட்காயின் வாங்குறதுக்கு இன்னும் டூ லேட் இல்லை. எப்படி 50 வருஷத்துக்கு முதல் நம்மளோட பேரண்ட்ஸோ நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கிளம்புல கொல்லுப்பிட்டியில் இருக்கிற லேண்டோட வேல்யூ எந்த அளவுக்கு தெரியாமல் இருந்தீங்கோ, அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட ஜெனரேஷனுக்கு பிட்காயினோட வேர்த் என்னன்னு சொல்லி விளங்குதில்லை. நாளைக்கு நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் வந்து ஏன் நம்மளோட கிராண்ட்பா அப்படி இல்லாட்டி நம்மளோட அப்பா நம்மளோட பிட்காயின் இவ்வளோ சீப்பாக இருக்கக்குள்ள வாங்காம விட்டுட்டாரு, இப்போ 1 மில்லியன் 10 மில்லியன் இருக்குது, அந்நரம் $500 $1,000 $100,000 இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 0.01 வாங்கியிருக்கலாம்னு சொல்லி அவங்க வருத்தப்படுவாங்க. நீங்கள் உங்களோட ஃபுல் ஜெனரேஷனை வருத்தப்பட வைக்க போகிறீங்களா? அப்படி இல்லாட்டி இப்போவே எக் பண்ண போகிறீங்களா? ஸோ யூ ஆர் நெவர் டூ ஓல்ட் ஃபார் த பிட்காயின். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பிட்காயின் என்னென்னு தெரியா, பிட்காயினை பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிட்காயின் எங்கே வாங்குறது, பிட்காயின் எப்படி இது ப்ராப்பராக
சேவ் பண்ணி வைக்கிற, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் பிட்காயினை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, பிட்காயின்லேருந்து எப்படி பெசிவ் இன்கம் earn பண்ணுறது, ப்ளஸ் பிட்காயினை எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் நான் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அதில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு அந்த சிஸ்டம் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அதை நான் கொடுக்க போகிறல. நீங்கள் போடுற கமெண்ட் வேர்தியான கமெண்ட் ஆகிடுக்கும்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை எங்கே எடுக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு தரேன். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. நீங்கள் எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ பிகினராக இருந்தாலும் ஈஸியாக பிட்காயினை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த சிஸ்டத்தில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே ஏன் அது உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.